ஆரணி ஆற்றங்கரை ஒரு வேப்ப மரம். அங்கே வியாபாரத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புவதற்கு முன்பு ஒரு வளையல் வியாபாரி படுத்து உறங்குகிறார். வளையல் மூட்டைகள் அவர் தலைமாட்டில் இருக்கிறது. எழுந்து பார்த்தால் வளையல் மூட்டைகளை காணோம். அவர் பதறிப்போய் ஓடி எல்லா இடத்திலும் தேட ஒரு பெரிய புற்று, அந்த புற்றுக்குள்ளே இந்த வளையல் மூட்டைகள் இருக்கிறது. எடுக்க முயற்சிக்கிறார், எடுக்கவே முடியவில்லை. மிகவும் மன வருத்தத்துடன் ஆந்திராவுக்கு சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அங்கே கனவுல அம்மன் சொல்லி, உன்னுடைய வளையல் மூட்டை எங்கே கிடந்ததோ அங்கே தான் நான் சுயம்புவாக புற்றுக்குள் கோவில் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். உடனே அவர் வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு அந்த புற்றை எடுத்து பார்த்தா அம்மன் இருக்கா. இந்த அம்மன், எல்லா அம்மனுமே வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கை தானே, மாயாவை தானே. அதனால் இவள் வந்து சங்கு சக்கரம் ஏந்தி கையில் ஒரு வாள், அமிர்த கலசம் ஏந்தி அழகுற காட்சி தருகிறாள். அந்த இடம்தான் ஆரணி ஆற்றின் கரையில் இருக்கும் பெரிய பாளையம். பெரிய பாளையத்து பவானி, இவளை பவானி அம்மன்னு அன்போடு சொல்லுவாங்க. பவானி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் மட்டுமல்லாமல் ஆவணி மாதத்திலும் மக்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலில் பெரும் சிறப்பு, எல்லா கோவிலும் மாதிரி அங்க பிரதர்ஷனம், பொங்கல் வைக்கிறதோடு சேர்ந்து வேப்பஞ்சேலை கட்டுதல் இந்த கோவிலில் ஒரு பெரிய சிறப்பு. உடல் நலம் முடியாதவர்கள் வேப்பஞ்சேலை கட்டுறேன்னு வேண்டிப்பாங்க. வேப்பஞ்சேலை கட்டி வலம் வருவார்கள். பெரிய பாளையத்து பவானி அம்மன்.